ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். நேற்று வந்து வீடியோ போட முடியல. ஏன்னா வெளியே கொஞ்சம் போக வேண்டியது இருந்துச்சு. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட முடியல. இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நிலைவாசலில் காலையில் கோலம் போடலை. வீட்டு வேலைகள்லாம் பொங்கலுக்காக நடந்துருந்துச்சு. அதனால் போட முடியல. ஈவினிங் தான் வந்து கோலம் போடலான்னு சொல்லிட்டு வாசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு சிம்பிளாக கோலம் போட்டுட்ருந்தேன். 7 மாதத்தில் தினமும் ஒரு கோலம் போடணுன்னு தான் ஆசை. பட் வந்து ஏதாவது ஒரு வேலை வந்துடுச்சு. அதனால் போட முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து 5:30 ஆகுது. அதனால் சிம்பிளான ஒரு கோலம் தான் போட்டிருந்தேன். கலர் எதுவும் கொடுக்கல. அழகாக ஒரு கோலம் வந்து போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோலம் போடுறதுக்கு முன்னாடியே பாத்திரம்லாம் எல்லாமே கழுவி வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய சிங்க் ஏரியா வந்து ரொம்ப வந்து டர்ட்டியாக இருந்துச்சு. அதை வந்து வாஷ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். உங்கள் சிங்க் வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கணும்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். சிங்க் ஏரியா வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக விம் லிக்விட் வந்து நல்லா ஊற்றிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பேக்கிங் சோடா வந்து கடையில் விற்கிது. அதை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேக்கிங் சோடா வந்து கொஞ்சமாக வந்து கார்னரில் எல்லா சைடும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்டீல் நார் வந்து சிங்க்கு தேய்க்கிறதுனே தனியாக வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா அழுத்தி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. சிங்க்கில் அப்புறம் டேப்பு இது மேலெல்லாம் நல்லா வந்து அழுத்தி தேய்ச்சிங்கன்னா நல்லா வந்து அந்த கரையெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். பார்க்குறதுக்கு புதுசு போல் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் டைம் இல்லை வந்து 2 டேஸ்க்கு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணாக்கா எப்போவுமே புதுசு போல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பார்க்கவே நீட்டாகவும் இருக்கும். இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்போவுமே இப்படி தான் வந்து வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சிங்க்குக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே வந்து புதுசு போல் இருக்குது. பக்கத்தில் வந்து கேஸில் பாலும் ஊற்றி வச்சிடறேன். காஃபி போடலான்னு சொல்லிவிட்டு. எப்போவாவது ஒரு முறை காஃபி வந்து குடிக்கணும் போல் ஆசையாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி 10 ருபீஸில் வந்து சன்ரைஸோ இல்லை ப்ளூவோ வந்து வாங்கி வச்சுப்பேன். சூப்பராக ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. காஃபி குடித்து முடிச்சுட்டு 7 o'clock மேலே தான் வந்து நைட் ரொட்டீன் வந்து டின்னர் ரொட்டீன்லாம் பார்க்கணும். ஈவினிங் ரொட்டீன் வந்து இதோட முடிஞ்சிச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.